தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் கழுத்தை நெரிக்கும் செயல், ஆசிரியர்கள் மீது கடும் கண்டனம். சர்ச்சைக்குரிய கச்சதீவு விவகாரம், இலங்கையுடன் இந்தியா இணக்கம். காலணிகளில் கார்த்திகை பூ, பிரித்தானியாவில் கண்டனம் தெரிவித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கனடாவில் அடையாள மோசடி, வழங்கப்பட்டுள்ள தண்டனை. தொடர்பென விரிவான செய்திகள். மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையுடன் விளையாட வேண்டாம் என ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என அதிபரின் தொழில் உறவுகள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிபரின் நற்செய்தியை திசை திருப்பவே மக்கள் விடுதலை முன்னணி முன்னின்று ஆசிரியர் சங்க போராட்டம் நடத்தியதென ஆணையாளர் நாயகம் குற்றம் சாட்டியுள்ளார். சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், ஆசிரியர்களின் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும், அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றாலும் பொருளாதார ரீதியில் நாடு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க முடியாத நிலையே இருந்து வந்தது. இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு நேற்று முன்தினம் நற்செய்தி தெரிவிக்கப் போவதை அறிந்து அதனை திசை திருப்பும் நோக்கில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆசிரியர் தொழிற்சங்கம் போராட்டம் மேற்கொண்டது. யாருக்கு வேண்டுமானாலும் அவர்களின் உரிமைக்காக போராட்டம் மேற்கொள்ளலாம், அதில் தவறில்லை. என்றாலும் இவர்கள் நீதிமன்ற உத்தரவை மீறி செயற்பட்டதாலேயே காவல்துறையினர் நேத்தாரை கண்ணீர் புகை அடித்து அவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளப் போவதாக ஆசிரியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது மாணவர்களின் கழுத்தை நெரிக்கும் செயல். எனவே அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் நோக்கில் மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையுடன் விளையாட வேண்டாம் என நாங்கள் ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். பரீட்சை பெறுபவர்கள் தாமதமாவதன் மூலம் அனைத்து பரீட்சைகளும் பின்தள்ளப்படும் நிலை ஏற்படும். இதனால் மாணவர்களே பாதிக்கப்பட போகிறார்கள் என சமன் ரத்னப்பிரிய மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான பிரச்சினை மற்றும் கச்சதீவு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் விரிவான இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அது தொடர்பில் இன்று மாலை அறிவிக்கப்படும் என இந்திய தரப்பு பேச்சாளர் ஒருவரை கோடிட்டு த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் உடன்படிக்கையின் விவகாரங்களையும் பேச்சாளர் தெரிவிக்க மறுத்துவிட்டதாகவும் த ஹிந்து சுட்டிக்காட்டியுள்ளது. 1974 ஆண்டு ஜூன் மாதம் 26, 28 தேதிகளில் கச்சதீவு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டு 50 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த உடன்படிக்கை 1974 ஜூலை மாதம் 8 தேதியன்றே நடைமுறைக்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழக முதல்வருக்கு ஜெய்சங்கர் அனுப்பிய கடிதத்தில் கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு மத்திய அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்றும் அதனை நம்பலாம் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் தேசிய மலராக கருதப்படும் கார்த்திகை பூவினை காலணிகளில் இட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிரித்தானியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது பிரித்தானியா வாழ் இலங்கை தமிழ் மக்கள் மற்றும் தமிழர்களுக்கான சுதந்திர வேட்கை அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் முன்பாக நடைபெற்ற கவனஈர்ப்பு பேரணியில் பங்கு பற்றியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இலங்கை தேசிய கொடியிலான பாதணிகளை இலங்கை உயர்ஸ்தானிகர் அதிகாரிகளின் முன்பாக காண்பித்து கவனஈர்ப்பினையும் மேற்கொண்டனர். அண்மையில் இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனம் ஒன்றின் காட்சியறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறித்த காலணிகள் கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள காட்சியறையிலேயே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலணியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. இந்த நிலையிலேயே பிரித்தானியாவில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை
தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த 18ஆம் தேதி விற்பனை செய்யப்பட்ட எத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தினால் பலர் பலியாகியுள்ளதுடன் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளில் சிகிச்சையில் உள்ள 90க்கும் மேற்பட்டோரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளதுடன் இதுவரை 8 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர்களில் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மகேஷ் என்பவரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 64ஆக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் என்யூட் அடையாள மோசடி வழக்கில் ரொனால்ட் பெண்ணிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கனடாவின் நுனாவுட் நீதிபதி என்யூட் பூர்வீக குடிமக்கள் அல்லாத ரொனால்ட் பெண்ணிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளார். கரிமா மஜி என்ற அந்த பெண் என்யூட் அடையாளத்தை தவறாக பயன்படுத்தி $5,000 அதிகமான மோசடி செய்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ளார். கரிமா மஞ்சுவின் இரட்டையர் மகள்கள் என்யூட் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்று போலி தகவலை அளித்து 2 நிறுவனங்களில் இருந்து சலுகைகளை பெற்றதற்காக இந்த தண்டனையை அவர் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அரசு தரப்பு வழக்கறிஞர் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை பரிந்துரைத்தார். ஆனால் குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு நீதிபதி கடுமையான தண்டனையை விதித்தார். குறிப்பிடத்தக்க வகையில் மஞ்சி குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவரது மகள்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.